மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு உயிரி விலங்கியல் பாடம் 4 விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 14வது கொஸ்டின், மண்புழுவை அடையாளம் காண பயன்படும் பண்புகள் எவை? விடை பக்கம் எண் 57. 57வது பக்கத்தில் புறத்தோற்றம் இந்த ஹெட்டிங்க்கு கீழே 9வது லைனில் வெளிரிய பழுப்பு நிறம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உண்டு இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து புழுவின் நீண்ட உடலின் இதிலிருந்து ஆரம்பித்து கண்டங்கள் என்று பெயர் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் வந்து செகண்ட் பேரால ஒரு மண்புழுவின் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இது வரைக்கும் 3வது பாயிண்ட்டு. அடுத்து லாஸ்ட்டு 3வது பேரால முதிர்ச்சி அடைந்த இதிலிருந்து ஆரம்பித்து என்று பெயர் இது வரைக்கும் 3வது பாயிண்ட்டு. இது வரைக்கும் 4வது பாயிண்ட்டு. இந்த 4 பாயிண்ட்டுமே 14வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 15வது கொஸ்டின், நாங்குள் கட்டிகள் என்பது என்ன? விடை பக்கம் எண் 61. 61வது பக்கத்தில் இந்த படத்துக்கு கீழே 6வது லைனில் குடலின் ஜவ்வு வழியே இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு மேலே லாஸ்ட்டிலிருந்து 5வது லைனில் வெளியேற்றப்படுகின்றன இது வரைக்கும் 15வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 16வது கொஸ்டின், மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன? விடை பக்கம் எண் 61. 61வது பக்கத்தில் சுவாச மண்டலம் இந்த ஹெட்டிங்க்கு கீழே சிறப்பு சுவாச உறுப்புகளான இதிலிருந்து ஆரம்பித்து லாஸ்ட்லேருந்து 3வது லைன் வெளியேறுகிறது இது வரைக்கும் 16வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 17வது கொஸ்டின், கரப்பான் பூச்சியை தீங்குயிரி என ஏன் அழைக்கின்றோம்? விடை பக்கம் எண் 65. 65வது பக்கத்தில் புறத்தோற்றம் இந்த ஹெட்டிங்க்கு மேலே லாஸ்ட்டிலிருந்து 5வது லைனில் காலரா அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டு அழைக்கப்படுகின்றன இது வரைக்கும் 17வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 18வது கொஸ்டின், அலரி தசையின் வேலைகளை விளக்கவும். விடை பக்கம் எண் 69. 69வது பக்கத்தில் பாக்ஸுக்கு இந்த சைடில் கரப்பான் பூச்சின்னு எழுதிக்கோங்க. கரப்பான் பூச்சி ஒவ்வொரு கண்டத்திலும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டிலிருந்து 4வது லைனில் காரணமாகின்றன இது வரைக்கும் 18வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 19வது கொஸ்டின், கரப்பான் பூச்சியின் கூட்டு கண்களில் உள்ள பார்வை அலகுகளின் பெயர்களை எழுதுக. விடை பக்கம் எண் 71. 71வது பக்கத்தில் மேலேருந்து 6வது லைனில் கரப்பான் பூச்சியின் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழிருந்து 3வது லைனில் என்று பெயர் இது வரைக்கும் 19வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 20வது கொஸ்டின், ஆண் தவளை புணர்ச்சிக்காக எவ்வாறு பெண் தவளையை கவர்கின்றது? விடை பக்கம் எண் 76. 76வது பக்கத்தில் செரிமான மண்டலம் இந்த ஹெட்டிங்க்கு மேலே ஒரு லாஸ்ட்டு பேரா இருக்கும் அதில் 3rd லைனில் ஆண் தவளையில் அதிலிருந்து ஆரம்பித்து உதவுகிறது இது வரைக்கும் 20வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 21வது கொஸ்டின், தவளையில் காணும் சுவாச முறைகளை பெயரிடுக. விடை பக்கம் எண் 77. 77வது பக்கத்தில் சுவாச மண்டலம் இதுக்கு கீழே நீரிலும் நிலத்திலும் இதிலிருந்து ஆரம்பித்து பயன்படுகின்றன இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் வந்து இரத்த ஓட்ட மண்டலம் இந்த ஹெட்டிங்க்கு மேலே லாஸ்ட்டிலிருந்து 6வது லைன் நுரையீரல்கள் மூலம் அதிலிருந்து ஆரம்பித்து நடைபெறுகிறது இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டுமே 21வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 22வது கொஸ்டின், மண்புழுவின் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோஸ்டோமியத்தை வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 57.
இந்த கொஸ்டின் வந்து வேறுபடுத்துக மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. பெரிஸ்ட்ரோமியத்தோட ஆன்சர் வந்து உடலின் முதல் கண்டமான அதிலிருந்து ஆரம்பித்து அமைந்திருக்கிறது வரைக்கும். அடுத்து புரோஸ்ட்ரோமியம் வந்து வாயின் முன்பகுதியில் இதிலிருந்து ஆரம்பித்து என்று பெயர் இது வரைக்கும். இது 22வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 23வது கொஸ்டின் லாம்பிட்டோ மாரிட்டியின் மண்புழுவில் கிளைடெல்லம் மற்றும் விந்து கொள்பை துளை ஆகியவற்றின் இருப்பிடம் யாது? விடை பக்கம் எண் 57, 58. 57வது பக்கத்தில் லாஸ்ட் பேரால முதிர்ச்சி அடைந்த புழுக்களில் இதிலிருந்து ஆரம்பித்து என்று பெயர் இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்து 58வது பக்கத்தில் 6வது மற்றும் 7வது இதிலிருந்து ஆரம்பித்து திறப்புகள் ஆகும் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டுமே 23வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 24வது கொஸ்டின் டெர்கம் மற்றும் ஸ்டெர்னம் ஆகியவற்றை வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 85. 85வது பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன், பார்த்து எழுதிக்கோங்க. 25வது கொஸ்டின் கரப்பான் பூச்சியின் தலை ஹைப்போநேத்தஸ் வகையாகும் ஏன்? விடை பக்கம் எண் 66. 66வது பக்கத்தில் மேலேருந்து செகண்ட் பேரால கரப்பான் பூச்சியின் தலைப்பகுதி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்று பெயர் இது வரைக்கும் 25வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 26வது கொஸ்டின் தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை? விடை பக்கம் எண் 79. 79வது பக்கத்தில் தெரிந்து கொள்வோம் இந்த பாக்ஸுக்கு கீழே இரத்தத்தில் சுமார் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு வட்ட வடிவில் உள்ளன இது வரைக்கும் 26வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 27வது கொஸ்டின் தவளையின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். விடை பக்கம் எண் 77. 77வது பக்கத்தில் 4.18 இந்த படம் ஃபுல்லாக வரைஞ்சி பாகம் குறிக்கணும். இது வந்து 27வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 28வது கொஸ்டின் தவளையின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்குக. விடை பக்கம் எண் 80, 81. 80வது பக்கத்தில் இணைப்பெருக்க உறுப்புகள் இதுக்கு கீழே ஓரிணை விந்தகங்கள் இதிலிருந்து ஆரம்பித்து திறக்கிறது இது வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 81வது பக்கத்தில் லெஃப்ட் சைடு இருக்கா இந்த படம் வந்து வரையணும். இது ரெண்டுமே 28வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அந்த ஒரு பேரா எழுதினதுக்கப்புறம் இந்த ஒரு படம் மட்டும் வரையணும். 29வது கொஸ்டின் தவளையின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்குக. விடை பக்கம் எண் 80, 81. 80வது பக்கத்தில் ஓரிணை அண்டகங்கள் இனப்பெருக்க உறுப்புகள் அந்த ஹெட்டிங்க்கு கீழே செகண்ட் பேரா ஓரிணை அண்டகங்கள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 82வது பக்கத்தில் மேலேருந்து 7வது லைன் வெளிவருகின்றன இது வரைக்கும் 29வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து 81வது பக்கத்தில் இருக்கிற இந்த படமும் சேர்த்து வரையணும். படம் 4.24 இந்த படமும் வரையணும். இதுவும் 29வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் தான். 30வது கொஸ்டின் ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சியை வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 67. 67வது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கா இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே 30வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் எழுதணும். இதே மாதிரி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோபாட்னிக்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.